சங்கரதாஸ் சுவாமிகள் நினைவு மன்றத்தின் சார்பிலே பத்மஸ்ரீ அவை டி.கே. சண்முகம் அவருடைய 114வது பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியிலே நானும் கலந்து கொள்வதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த பெருமகனார் இறந்து 53 ஆண்டுகள் ஆகியும் ஒவ்வொரு ஆண்டும் தவறாது இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த அன்பு செல்வன் டி.கே.எஸ். கலைவாணன் அவர்களை எப்படி பாராட்டுவது என்று தெரிவித்தேன். தந்தையை ஒரு கடவுளுக்கு சமமாக மதித்திருந்தார் ஒழிய இந்த காரியத்தை செய்வதற்கு வழியே இல்லை. புராணம், சரித்திரம், சமூக சீர்திருத்த நாடகங்களை கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் தொடர்ந்து நடத்தியது டி.கே.எஸ். நாடக குழு. 1925 பால சண்முகான் சபா என்று ஒரு நாடக அமைப்பை டி.கே. சங்கர் அண்ணாச்சி, முத்துசாமி அண்ணாச்சி, சண்முகம், பகவதி அண்ணாச்சி 4 பேரும் சேர்ந்து துவக்கினார்கள். இந்த நாடகத்தை துவக்குவதற்கு முன்பு 6 வயதிலேயே அவை சண்முகம் அவர்கள் 6 வயது பைசன் ஒன்று கூட போக தெரியாது. அந்த 6 வயசு பையனே போய் சங்கரதாஸ் சுவாமிகளுடைய நாடகக்குழுவிலே இவர் சேர்ந்து விட்டார். சங்கரதாஸ் சுவாமிகளுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. அவர் 1867 தூத்துக்குடியில் தாமோதர தேவர் பேச்சியம்மாள் என்ற தம்பதிக்கு மகனாக பிறக்கிறார். வெள்ளைத்தேவன் பரம்பரையை சேர்ந்தவர்கள் இவர்கள். தாமோதர தேவர் மிகப்பெரிய தமிழ் புலவர், ராமாயண புலவர் என்று அவருக்கு பெயர் உண்டு. 16 வயதுக்குள்ளேயே அப்பாவிடம் தமிழ் கற்று நளவெண்பா, கலித்தொகை, இசைப்பாடல்களை அவர் நிறைய எழுதினார். சிறு வயதிலேயே ஹிரண்யன், யமதர்மன், ராவணன், சனீஸ்வரன் என்று இந்த நெகட்டிவ் கேரக்டர் கேட்கும்போது பயமா இருக்கும். அந்த மாதிரி வில்லன் வேஷங்களை எல்லாம் சிறுவர் எதுக்காக போட்டாங்கன்னு தெரியல. நெகட்டிவ் கேரக்டர்களையே செய்து மிரட்டின மனிதன். சனீஸ்வரன் வேஷம் போட்டு முடிச்சுட்டு ஒரு நாள் கிணசம்பேட்டுக்கு ஒரு போயிருக்காரு. ஆள் கொஞ்சம் கருப்பாக தான் இருப்பா போட்டு, ஏற்கனவே கருப்பாக்க இன்னும் கருப்பாக மேக்கப் போட்டு போயிருக்கோம். அந்த மேக்கப்போட கிணசம்பேட்டை பார்த்த உடனே ஒரு 22 வயசு பொண்ணுக்கு 3 மாதத்துக்குள்ள அபார்ஷன் ஆயிடுச்சான். பார்த்து பயந்து போய் மனுஷனா என்னடா அது சனீஸ்வரன் வந்து அவங்களுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சான். அதுக்கப்புறம் அவர் நடிக்கிறதையே நிறுத்திட்டோம். 1861 இவர் எழுத ஆரம்பிக்கிறார். 24 வயசுல எழுத ஆரம்பிக்கிறாரு. 55 வயசுக்குள்ளே லைஃப் முடிஞ்சிருது. 1922 இறந்து போவதற்கு முன்னாடி 68 நாடகம் எழுதுறாங்க. 68 நாடகம் எழுத முடியும். 68 நாடகம் எழுதுறாரு. சத்யவான் சாவித்திரி, அல்லி அர்ஜுனா, பவளக்கொடி, வள்ளி திருமணம், நல்லதங்கா, ஞான சௌந்தரி, மதுரை வீரன், தேசிங்கராஜன் இந்த நாடகம். இப்படி நாடகம் போட்டிருந்தவர் 1910 சொந்தமாக நாடகம் ஆரம்பிக்கிறார். சொந்தமாக நாடகம் துவக்கிய போது செங்கோட்டை சகோதரர்கள் எஸ்.ஜி. கிட்டப்பாவுக்கு 4 பிரதர்ஸ், அவரை சேர்த்து 4 பேர். அதில் ஒரு பிரதர் வந்து ஹார்மோனியம் வாசிப்பார். 4 பேருமே முதல் பேட்ச் 1910 இவர் சங்கரதாஸ் சுவாமிகள் குழுவில் வந்து சேர்ந்து நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கும்பகோணத்தில் வந்து வேல்நாயர் ஒரு நாடகக்குழுவில் தமிழ் ஆசானா போய் இங்கே நம்மால் சங்கரதாஸ் சுவாமிகள் சேர்றாரு. 1917 கே.பி. சுந்தராம்பாள் ஒரு 9 வயசு பொண்ணு, அது வந்து இந்த வேல்நாயர் நாடக கம்பெனியில் சேர்ந்து ஆசானம் வந்து சங்கரதாஸ் சுவாமிகள். பாலபாட், ஸ்ரீபாட், ராஜபாட் என்று ராஜபாட்னா ஆம்பளை வேஷம் போடுவது. இந்த 3 வகையான வேஷங்களை போட்டு கலக்கல பெண் பண்ணி கே.பி. சுந்தராம்பாள் ஒரு பல்லாண்டு நீளத்துக்கு 1 பல்லாண்டு தூரத்துக்கு மயக்க காட்ட இங்கே பாடினா 1 பல்லாண்டு தூரத்துக்கு கேட்கணும். என்ன மாதிரி வாய்ஸ் நினச்சிப்பாங்க. அந்த மாதிரி நினச்சவங்க. இங்கே நாடகங்கள்லாம் போட்டு இவங்க நேராக சிலோன் போடுறாங்க. சிலோன் ஏற்கனவே எஸ்.ஜி. கிட்டப்பா ஒரு நாடகம் போட்டு இந்த ஆள் மாதிரி 6 கட்டையில் எவனுமே பாட முடியாதுன்னு பேர் வாங்கியிருக்கான். அந்த அவர் பாடிட்டு ஊருக்கு போயிட்டாரு. இந்த அம்மா போய் பாடினா பழையபடி இன்னும் இந்த அம்மா அந்தாள பிஞ்சுமா ஊருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா அப்புறமா போவாங்க.
இப்போ 2 பேரும் ஒரு நாள் மேடையிலே பாடும்போது நீயா நானா யாரு பெரியவனா, நீயும் பெரியவன் தான் நானும் பெரியவன் தான் அப்படின்னு முடிவு பண்ணி 2 பேரும் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் ஐயரு, இந்த அம்மா எங்கள் கம்யூனிட்டி கவுண்டர், திருமுடி கவுண்டர்னு பேருங்க. அவர் ஏற்கனவே கல்யாணமாகி 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நாள் சேர்ந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் செங்கோட்டை போனவர் திரும்பி வரவே இல்லை. ஒரு 5-6 நாள் வாழ்ந்துட்டு போயிட்டாரு. இந்த அம்மாவுக்கு 1 வருஷம் கழிச்சு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. ஆண் குழந்தை 11 நாள் இருந்துட்டு அந்த குழந்தை சேர்த்து போகுது. அந்த குழந்தை கூட பார்க்கறதுக்கு வரல. 3 வருஷம் பிரிஞ்சிருந்தாங்க. 3 வருஷம் கடைசியில் சேர்ந்து வாழ்ந்தாங்க. சேர்ந்து வாழ்ந்த காலத்து குடிப்பழக்கம் அதிகமாக போய் அவரால் மேற்கொண்டு வாழ முடியாமல் அவர் மரணம் அடைஞ்சிடறாரு. ஒரு அஸ்தியை கொண்டு போய் காசியில் இந்த அம்மா கரைச்சிட்டு, அம்மா கருப்பாக இருப்பாங்க, விபூதி வெள்ளச்சேரன் வீட்டுக்குள்ளேயே போட கிடக்குறாங்க. இப்போ காமராஜருடைய குருநாதர் சத்தியமூர்த்தி, நீ மாபெரும் கலைஞர், உன் வாழ்க்கை வீணாக போகக்கூடாதுன்னு கல்கத்தா வந்து ஹசன்தாஸ் ஒருத்தர் படம் எடுக்கிறாரு. அவரை கூட்டிகிட்டு வந்து இந்த அம்மா வச்சு நீ படம் எடுக்கிறாரு. இந்த அம்மாவுக்கு நடிக்கிறதுக்கு இஷ்டம் கிடையாது. இல்லை நீங்கள் நடிக்கணும் போது எக்கித்தப்பா பணம் கேட்டால் நிச்சயமாக ஒப்பிட்டு போடான்னு சொல்லிட்டு 10,000 ரூபா கேட்டாலும் அதிகம். 1 லட்சம் ரூபா கேட்குறாங்க அந்த அம்மா. 1 லட்சம் கொடுப்பீங்களா அப்படின்னு இந்த ஓடி போயிட்டு வர மாதிரி தான் கொடுக்குறேன்ட்டாங்க. அப்படி கொடுத்தது தான் 1934 நந்தனார் என்ற ஒரு படம். 1934 இந்த சங்கரதாஸ் சுவாமியுடைய பவளக்குடியை தான் டாக்டர் கே. சுப்பிரமணியம் வாங்கி தியாகராஜ பாதர் ஹீரோவை போட்டு எஸ். டி. சுப்புலட்சுமி ஹீரோயினாக போட்டு அதை நாடகமாக போடுறது. அது வந்து 1000 ரூபா, கதாநாயகி 1000 ரூபா, தியாகராஜ பாதருக்கு 500 ரூபா, டாக்டருக்கு 750 ரூபா, ஹீரோவுக்கு டைரக்டருக்கு 500 ரூபா. இப்போ எடுத்த படம் வந்து 50 பாட்டோட பவளக்குடி. இவர் வந்து 800 ரூபா வாங்கும்போது இந்த அம்மா வந்து 1 லட்சம் ரூபா வாங்குவாங்க. அப்படிப்பட்ட பெண்மணிங்களா 1953 அபயா படம் நடிச்சதுக்கு 4 லட்சம் ரூபா 1953 சம்பளம். இந்திய வரலாற்று எந்த நடிகம் கிடையாது. 53 வந்து இந்த அம்மா வந்து 4 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கினாங்க. அப்படியே பல படங்கள் போயிடுச்சு. கவிஞர்கள் நடிச்சாங்க கலைஞர் படத்தில். அப்படியே வந்து 1965 திருவிளையாடல் படத்தில் நடிக்கிறாங்க. இப்போ கந்தன் கந்தையிலையும் இந்த அம்மா தான் நடிச்சாங்க. அதுக்கப்புறம் திருமலை தீபம் படத்தில் நடிச்சாங்க. அதுக்கப்புறம் காரைக்கால் அம்மையார் ஒரு படத்தில் அந்த ஒரு புண்ணியவதியோட நடிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சி இந்த மேடம் நிற்கிறதுலாம் பெருமையாக 64 வயசுங்க. 64 வயசுல அந்த அம்மா வந்து அந்த பாட்டு பாடியிருக்காங்க. காரைக்கால் அம்மையாருக்காக உங்களுக்கு பெரும்பாலானுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அது புனிதவதின்னு அந்த அம்மா ஒரிஜினல் பேர். காரைக்கால் அம்மையோட ஒரிஜினல் பேர் புனிதவதி. புனிதவதி ஒரு சிவபக்தை. அந்த வேஷத்தில் வந்து நடிகர் லட்சுமி பண்ணுவாங்க. முத்துராமன் வந்து கணவன் நடிப்பார். அவர் ஆஃபீஸிலிருந்து ஒரு நாள் மத்தியான சாப்பாடுக்கு 2 மாம்பழம் கொடுத்து அனுப்பியிருப்பார். மாம்பழம் வீட்டுக்கு வந்திருக்கு. இப்போ சிவனடியார் வந்து வீட்டுக்கு வந்திருப்பார். சிவனடியாருக்கு பணிவிடை செய்வது சிவனுக்கே பணிவிடை செய்கிற மாதிரி. அப்போ அது சந்தோஷமாட்டு 2 படம் கொடுத்து அனுப்பியிருக்காரு வீட்டுக்காரரு. ஒரு படம் எப்படி நமக்கு தான் கொடுத்துருப்பாரு. அந்த படத்தை நம்ம சாமி பண்ணலாம் கட் பண்ணி சிவனடியாருக்கு அந்த மாம்பழத்தை அவங்க கொடுத்துட்றாங்க. சாப்பிட்ற புருஷன் கரெக்டாக 1 மணிக்கு வந்தான். சாப்பாட்டில் மாம்பழம் கேட்டால் மாம்பழத்தை வெட்டி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்குது படம். என்ன ஜாதி தெரியல, அந்த படத்தை எடுத்துருவா அப்படின்னா மாட்டிட்டானே அவங்க. அந்த படம் இல்லையே. நேராக போய் சிவன்கிட்ட, ஐயா சிவனுக்கு பண்ணுற மாதிரி சிவனடியாக ஒரு மரியாதை பண்ணேன், திடீர்னு வந்து என் புருஷன் படம் கேட்குறான். இப்போ நான் எனக்கு கெட்ட பேர் நான் காப்பாற்ற சொன்னேன். ஒரு மாம்பழம் வந்தது. அந்த மாம்பழத்தை கொண்டு போய் கட் பண்ணி வச்ச உடனே என் ஷார்ட் பார்த்து, ஒரே ஜாதி படம் தான் நான் கொடுத்தேன், இது வேற மாதிரி டேஸ்ட் இருக்கேன். ஐயோ இது நீ கொடுத்தது இல்லையா, அது சிவனை கொடுத்த படம். என்னடி சிவன்லாம் வந்து படம் கொடுப்பா, என்ன காமெடி பண்ணுறேன் அப்படின்னா. இப்போ நேராக போய் சிவன்கிட்ட உண்மையிலேயே சோதனை இப்போ தேவை வந்துருக்குது, என்னை காப்பாற்று அப்படின்னா. உங்களுக்கு 2வது படம் வந்துச்சு. அதை பார்த்த உடனே முத்துராம நட்டிக்கிட்டார். இவ கடவுள் அவதாரம், புனிதவதி இல்லை, இவரை புண்ணியவதி. அப்போ நான் அன்றைக்கி ஊரை விட்டு ஓடி போனேன். அப்போ எங்கேயோ ஒரு வந்து கல்யாணம் பண்ணிட்டு அதை ஒதுக்கிட்டார். அதுக்கப்புறம் இந்த புனிதவதிகளை அம்மா போகணும். இந்த அம்மா வந்து தமிழுக்காக சர்வீஸ்லாம் பண்ணிட்டு கடைசியில் சாகருக்கு முன்னாடி கைலாய் போய் சிவனை பார்த்துக்கலாம் அப்படின்னு போகிறாங்க. போகும்போது நான் தான் அதை சிவன் அடியார் வேஷம் போட்டு கைலாய் போகிற வழியில் வந்துட்டு இருப்பேன். எங்கம்மா போகிறீங்க, நான் சிவனை பார்க்க கைலாயம் பண்ணேன். ஐயோ அது எங்கே இருக்கிறது தெரியல, நானே பாதி திரும்பி வச்சேன். நீ கிளம்ப, உனக்கு வயசாகி போச்சுன்னா போக முடியாது, நான் பார்க்காம வர மாட்டேன் அப்படின்னு அம்மா பிடிவா மேலே போகிறாங்க.
இப்போ சிவன் மேலே இருந்து இந்த அம்மாவை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிவலிங்கத்துக்கு வருகிறார். படியில் மேலே போகிறவங்கெல்லாம் வரிசையாக சிவலிங்கம் இருக்குது. சிவலிங்கம் காலில் விடுங்க. இந்த அம்மா பார்த்தா சிவலிங்கம் காலில் விடுங்க, தலையார் நடந்து போவாங்க. தலையார் நடந்து போகும்போது கைலாயம் ஆடும். இப்போ பார்வதி கேட்பா, எதுங்க கைலாயம் ஆடுதான்? என்னை காண அன்னை வந்து கொண்டிருக்கிறார். யாருன்னா காரைக்கால் அம்மையார். நான் பசித்திருந்த போது எனக்கு அறுசுவை உணவு கிடைத்தவர் வந்து புறப்படுவான். நான் மட்டுமா முதல் நான் சேர்ந்து கொடுக்குறேன்னு வருவான். இப்போ இந்த அம்மா தலையில் நடந்து வந்துட்டு இருக்குவாங்க. ஏற்பிங்க கடவுளியா என்ன டயலாக் எதிர்பார்த்தீங்கன்னா, அம்மையை எழுந்து நான் அமர்ந்திருக்கிற இந்த மலையை காலால் மிதிக்க அஞ்சி தலையால் நடந்து வந்து என் உள்ளத்தை நிலையான இடத்தை பெற்றுவிட்ட தாயே, நீ வேண்டும் வரத்தை கேள். பிறவாத வரம் வேண்டும். என் பிழையால் நான் மீண்டும் பிறந்து விட்டால் உன்னை மறவாத நிலை வேண்டும். தந்தை வேற என்ன வேணும்னா, நான் பாட அம்மையப்பனாக நீ ஆடும் காட்சியை காண வேண்டும். திருவாலங்காட்டுக்கு வேணும். ருத்ரதாண்டம் நீங்க திருவிளையாட பார்த்து சிவாஜி எப்படி ஆனந்த நடனம் கேட்டு நானும் சிறியாடும். இதுக்கு இந்த கண்ணாசன் உட்காந்து காவிரி வந்தேன். அவன் கடவுள். அவன் இன்னொரு கண்ணதாசன் பிறந்தது வாய்ப்பே இல்லை. வெறும் 8ஆம் கிளாஸ் படித்த கண்ணதாசன் அந்த திருவாலங்காட்டில் வந்து கேபிஎஸ் பாட்டு எழுதினான். தக 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 என ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா ஆலகாலனே ஆலங்காட்டினில் ஆடிடும் நாயகனே நீலகண்டனே வேதநாயகா நீதியின் காவலனே தாழ வகைகளோடு மேல துந்திப்புகள் முழங்கிட ஊர்கணமே காலை தூக்கிய ஆழ்ந்த தாண்டவம் ஆடுக மன்னவனே முத்துக்குடி சக்தி குழுமகள் வித்துக்குழு வெள்ளம் துணையன பக்தி கொடி படரும் நெஞ்சில் விளையாட சித்திப்பது இறைவன் வேவன பற்றுத்தரும் பரமன் துணையன சுட்டத்தொரு மனிதர் குலமுறை இசைப்பாட கற்றுத்தரும் ஒருவை அறிவு முற்றும் தெரிவது போர் மனிதர்கள் முற்று பெறுவது அவராட திக்கு பிரதிமிதி திமியான தக்கத்துறை தக தக தகவல தட்டக்கள் அடைவன் நடமிடு உலகாட இம்மைக்கும் 7 விரலிக்கும் பற்றாகி எழிலோடு எமையாளவா இயலிசை நாடகம் முத்தமிழ் நம்மிலே எங்கிய நடமாடவா அம்மைக்கும் நாயக அப்பனை ஐயனை அரசனை நடமாடவா ஆடுகிற காலழகில் காடுபுடியாக வர அம்மையோடு நீ ஆடவா சிரிப்புக்குள் நெருப்புண்டு வர செய்த நீ நெருப்புக்குள் நீரொன்று தர செய்த நீ கருப்புக்குள் இருப்புக்கும் உயர்ந்த நீ கணிப்புக்குள் உலக நடமாடவா உலகத்தினரியே சமயத்துக்குள்ளே இதயத்தை அறிவு இருளுக்குள்ளே ஆடவா நடமாடவா 1972. மூச்சு முட்டி எபிசியூவில் ரெக்கார்ட் பண்ணோன்னு பேர் கூப்பிட்டேப்பா மூச்சு முட்டுருப்பா இவ்வளவு கடினமான வார்த்தை இருக்குது, யார் ஆட போறா நீ சொல்லவே இல்லையா அப்படின்னா அவர் ஸ்னேக்கா ஸ்ரீவித்யா ஆடுதுங்க மாமனா அது எம்எல் வருஷமாய் போனாலும் 5 வருஷம் டான்ஸ் ஆடுறதுக்கு சிவன் பேச யாரான்னு சொல்லியிருந்தேன் உஷாராயிட்ட பேர். அது கோயம்புத்தூர் போய் கோயம்புத்தூர் மாடு பைக்கல் பசங்க கோயம்புத்தூர் போய் நாடு போனவனா அப்படின்னா இல்லை கற்றுக்கிட்டு ஆடுவான். நான் சாகர கூட இந்த பாட்டை எடுக்க மாட்டேன் அப்படின்னு உன்னை நம்ம போனால் என்கிட்ட வந்து தோடு கை விட்டு உனக்கு நடராஜன் ரோடு நடனத்துக்கு ஆசை. ஆனால் அவனை ஒன்றும் தெரியாது. அவள் பிச்சை விதறான், மகனே நீ ரெடி ஆகிட்டு எப்போ நீ ரெடி சொல்றியோ அன்னைக்கு சொல்லிடுறேன். 15 நாள் இதில் கொஞ்சம் வயசான இருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ ராஜேஷ் கல்யாணம் பக்கத்தில் யோகலட்சுமி கல்யாணம் ஒன்று இருந்தது, கரெக்டாக தெரியுமா? யோகலட்சுமி கல்யாணம் இவி ராஜன்றது. அது மாடியில் ரிஹர்சல் காலையில் 8 மணிக்கு போகும்போது ஒரு பாம்பே டவல் பாம்பே சைஸ் பாருங்க பாம்பே டவல் எடுத்துகிட்டு போவேன். 8 மணிக்கு ஆரம்பிச்சாங்க, 6 வரைக்கும் ஆட்டி 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 வேர்த்து தொடச்சி புளிஞ்ச வேறு வரும் டவல். எப்படி 15 நாள் ரிஹர்சல் போய் இப்போ யூடியூப்பில் போய் சிவகுமார் ஸ்ரீவித்யா தகதக பாட்டை உடனே இப்போ பார்க்கல. நீங்கள் அந்த மாதிரி என் வாழ்க்கையில் நான் வந்து கமல்ஹாசன் மாதிரி ப்ரொஃபஷனலாக ஒரு பெரிய டான்ஸ்லாம் கிடையாது. 15 நாள் பயிற்சி எடுத்து பண்ணது என் லைஃப்பில் மாஸ்டர் பீஸ். அந்த பாட்டு பாடணும் கேள்வி அந்த பாடல் வாச சங்கரதா சாமி என்னைய ஒன்றது. அந்த சங்கரதா சாமி இது வந்து 1917. அடுத்த வருஷம் இவங்க அப்பா 2018 இவர் போய் சேர்றாங்க. போய் சேர்ந்து 7 வருஷம் பயிற்சி எடுக்கிறாரு. 7 வருஷம் பயிற்சி எடுக்கிறாரு. பயிற்சி 1925 இவர் சொந்தமாக நாடகம் ஆரம்பிக்கிறாங்க. 75 வெரைட்டி நாடகங்களை அவர் நடிக்கிறாரு. அதாவது வேற ஒன்றும் தெரியாது. இப்போ எப்படி குழந்தை குட்டி பிடிச்சாரு தெரியல எனக்கு. இப்போ பார்த்தா நாடகத்தை எதுக்கு மேலே எப்படி போந்தானே தெரியல எனக்கு. இப்போ பார்த்தா நாடகம் வந்து அப்படி பண்ணி அவர் முதல்ல வந்து அவையார் போடுறாரு.
அவையாக சாதாரண அவை டீக்கே சண்முகன் போட்டு கண்டாயிட்டு எப்படி இது அவர் ஒரு 30-25 வயசுல அப்படி வாயை வச்சுக்கிட்டு படம் முடிவு வரைக்கும் அப்படி வெளியே ரோட்டில் போகிறோம்னா அது பொம்பளை போகிறான்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படி ஒரு வேஷத்தை பண்ணி அப்புறம் அதையும் படமாட்டாங்க அப்போ பண்ணுறாரு. அப்புறம் 1942 வந்து அந்நிய தொழில்கள் வந்து எதிர்க்கணும்னு சொல்லிட்டு காந்தி வந்து கதர் இயக்கம் ஒன்று நடத்துறாரு. அது கதரின் வெற்றியில் ஒரு நாடகம் போடுறாரு. 1931 வந்து பகத்சிங் தூக்கில் போடுறாங்க. அது தேசபக்தின்னு ஒரு நாடகம் போடுறாரு. அதுக்கப்புறம் அப்பாவின் ஆசை நாடகம் ஐ திங்க் இவனும் கனவேராக கமல்ஹாசன் ஒரே செட்டு நடிச்சிங்கன்னா கூட நடிக்கல. கமல்ஹாசன் நடிச்சானா அந்த நாடகம் நான் பார்த்துருக்கேன். அந்த அப்பாவின் ஆசை நாடகம் போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க போட்ட நாடகங்கள் பூராமே வந்து கல்லூரி காதலி ரத்த பாசம் ஞாபகம் ரத்த பாசம் ஸ்ரீதர் எழுதுனது ஞாபகம். ஸ்ரீதர் முதல்ல அவர் படத்தைக்கு போட ஸ்ரீதர் இல்லை, அவர் நாடகமாக முதல் எழுதி இவங்க நாடகமாக போட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 18-19 வயசு எழுதிப்போன்னு நினைக்கிறேன். அது நாடகமாக போட்டு நாடகம் போகிறதுக்கு அப்புறம் தான் ஸ்ரீதர் ரத்த பாசம் படத்தைக்கு போகுது. கல்லூரி காதல் ராஜராஜ சோழன் வந்து நான் சொன்னாங்க ராஜராஜ சோழன் பண்ணோம், அவையார் படம் ஒன்று, அதெல்லாம் படங்கள் அதுக்கப்புறம் வந்துச்சு. நாடகங்கள் வந்து இன்னைக்கு மாதிரி இல்லை. அன்னைக்கு வந்து இலங்கைக்கும் கோலாலம்பூர் சிங்கப்பூர் போய் போடுறது, டெல்லி பாம்பே கல்கட்டா நாகப்பூர் பெங்களூர் திருவண்ணாமலை நாடகம் போடுறது சாதாரண விஷயம் இல்லை. அப்படியெல்லாம் போட்டு பெரிய சாதனை பண்ணுறாங்க. அப்புறம் 1941 அவருக்கு மதுரை முத்தமிழ் கலா விஸ்வரத்னம் பட்டம் கொடுக்குறாங்க. அப்புறம் 1960 வந்து கலைமாமணி பட்டம் வராது. 1961 வந்து மோதிலால் நேரு இறந்து முதல் நூற்றாண்டு விழாவுக்கு நாடகம் போட்டு நேரு அது பார்த்து பாராட்டுறாரு. அதுக்கப்புறம் 1967 வந்து கோலாலம்பூர்ல முதல் உலக தமிழ் மாநாட்டு கலை உலக பிரமுகியாக வராது. 1968 வந்து அவருக்கு எம்எல்சி ஆகிறாரு. 1971 வந்து பத்மஸ்ரீ பட்டம் 70 பத்மஸ்ரீ பட்டம் எவனுக்கு அனுப்புவாங்க. அப்படி அவர் வாழ்ந்து ஒரு 50 ஆண்டு வாழ்ந்த வாழ்க்கையை தான் இவர் என்னுடைய நாடக வாழ்க்கை புத்தகம் கண்டுது. என்னுடைய நாடக வாழ்க்கையில் ஒரு புத்தகம் போடுறது அது வந்து மிகச்சிறந்த தன்னால் சுய சேவை புத்தகம் வந்து அவார்டு வந்து கொடுக்குறாங்க. அவர்கிட்ட ஏகப்பட்ட நடிகர்கள் உருவாக்காங்க. அவர் ஒரு வேருடைய பவர் என்ன தெரியாது. வேர் பூமி கொடுக்கு இல்லையா, அந்த வேர் தான் இத்தனை பேர் வந்திருக்காங்க. ஏபி நாகராஜன் அந்த பக்கத்தில் கலைவாணன் என்எஸ் கிருஷ்ணன் வர்றாரு, சிவதானந்தன் போன குட்டி பாப்பா உட்காந்து சிவதானந்தன் நடிக்கிறாரு, எஸ்எஸ்ஆர் வருவாங்க, எஸ்வி சுப்பையா சரசனம் ஏகப்பட்ட பேரை உருவாக்காங்க. என்எஸ்கே வந்து உலக அளவில் காமெடி நடிகர்கள் 2 பேருக்கு தான் செலவு வச்சிருக்காங்க. ஹீரோக்களை விட்டுருங்க, தேச தலை விட்டுருங்க, காமெடி நடிகர்கள் உலக 2 பேருக்கு தான் செலவு வச்சிருக்காங்க. ஒரு ஆள் கலைவாணன், இன்னொரு யார் சொல்ல பார்ப்போம், அது யார் முதல் சொன்னாரு? தேங்க்யூ. 2 பேருக்கு தான் செலவு வச்சிருக்காங்க. யார் அந்த கலை சாதேஜாவனுக்கு காமெடி 2 பேர் அது இங்கிலாந்து வச்சிருக்காங்க. அது மாதிரி இவர் வந்து 12 வயசோட படி முடிஞ்சு போகுது. நானே கொடுத்தாரு 12 வருஷம் படி முடிஞ்சு போகுது. அப்புறம் வந்து சோடா கடையில் வேலை பார்க்குறாரு, எழுபடி வேலை பார்க்குறாரு, அப்புறம் நாடகம் இல்லை சோடா கடையில் வேலை பார்க்குறாரு. இப்போ 14 வருஷம் இவங்க ட்ரூப்பில் வந்து நடிக்கிறாரு. 21 வருஷம் இல்லை படங்கள் நடிச்சாரு. 40 வருஷம் காணாம போயிட்டாரு. அவர் வந்து 1941 அவருக்கு ஆல்ரெடி ஒரு ஒய்ஃப் இருக்குது. மதுரத்தை கல்யாணம் பண்ணி மதுரை ஞாபகார்த்தமாக வந்து நாகர்கோயிலில் வீடு கட்டுறாரு. நாகர்கோயிலில் சொந்தமாக வீடு கட்டி காதல் மனைவி ஞாபகம் மதுரை பவன் பேர் வைக்கிறாரு. மதுரை பவன் பேர் வச்சுட்டு தியாகராஜ பாகவதி, எம்எஸ் சுப்புலட்சுமி, ராஜரத்னம் பிள்ளை, நாதசோழன் 3 பேர் நெருங்க முடியாது. 3 பேர் கச்சேரி திறப்புலா கச்சேரி பண்றாரு. இந்த பக்கத்தில் வந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து கிருஷ்ணபவன் பண்றாரு. நாடு சுதந்திரம் அடைஞ்சோடனே 60 அடி தூணும், சுதந்திர நினைவு தூணும் 60 அடி நினைவு தூண உடனே அதை ரெடி பண்ணி அன்னைக்கு நாட்டுடைய முதலமைச்சர் குமாரசாமி ராஜா வச்சு திறப்புலா பண்றாரு. அப்படியெல்லாம் வாழ்ந்த மனிதன். அப்புறம் ஒரு வாழ்க்கை லட்சுமணா கொலை வழக்கில் 2 வருஷம் 2 மாதம் சிறைக்கு போய் பெரிய போராட்டம் எல்லாம் பண்ணி சிறைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தியாகராஜ பாகவதர் மேலே வர முடியல. பட் இவர் அதுக்கப்புறம் நிறைய படங்கள்லாம் பண்ணி படம் பண்ணி மணமன் படம் பண்ணி சந்தையில் அப்புறம் நிறைய படங்கள்லாம் பண்ணி எங்கேயோ போய் கடைசியில் சிறை வைக்கிற அளவுக்கு போய் ஆயிட்டாரு கலைவாணர். அப்புறம் ஏபி நாராஜன் என்ன சார், ஏபி நாராஜன் எல்லாம் பல்கலைக்கழகம் பள்ளிக்கூடத்து கூட போகாத ஒரு பல்கலைக்கழகம். ஏபி நாராஜன் பல்கலைக்கழகம் போகாத ஒரு பல்கலைக்கழகம். ஒரு மாங்கல்யம்னு ஒரு நாடகம் போடுறாரு, அதையாவது படம் எடுத்தாரு. 4 ஒரு நாடகம், 4 நாகராஜன் பேர். அப்படி நாடகங்கள்லாம் போடுறாரு.
அதுக்கப்புறம் வந்து புராண படங்கள் வந்து திராவிட இயக்கங்கள் வந்து பக்தியை வந்து உள்ள கடவுள் மறுப்பு போராட்டம் எல்லாம் பண்ணி ராமகிற செருக்குமார போட்ட காலகட்டங்களில் இவர் புராண படத்தை எடுத்து ஒரு திருவிளையாடல் படம் எடுக்கிறார். திருவிளையாடல் படத்தை எடுக்க முடியுமா? நம்ம திருவிளையாடல் படத்தில் உங்களுக்கு தெரியும் தான் நக்கீரசிங்கன்னு ஒரு 1000 பொண்ணு வந்து இந்த பாட்டுக்கு நீங்க அர்த்தம் சொன்னா 1000 பொண்ணு தரேன்னு சொல்லி ராஜா அரெஸ்ட் பண்ணோன்னே நக்கீரன் போவான், தர்மி போவான். தர்மி போனால் சிவனை ஒரு பாட்டு எழுதி கொடுப்பான். அந்த பாட்டை கொண்டு அங்கே போனால் நக்கீரன் வந்து இந்த பாட்டை குத்தம் இருக்குன்றான். நீ இன்னும் பெருசாக சட்டையெல்லாம் பிரபாவம் போட்டுக்கிற பாட்டு மட்டும் ஒழுங்கு எழுத மாட்டேன். அங்கே போனவன் பாட்டை குத்தம் சொல்லிட்டாங்க. நேராக இங்கே போய் இந்த புலவன் கொண்டு வந்த பாட்டிலே குற்றம் கண்டுபிடித்தவன் எவன்? அப்புறம் முத்துராம் ராஜா அவன் இவன் என்ற ஏகவசனம் வேண்டாம், முறையாக கேட்டால் பதில் சொல்லும். யாம் யாம் தான் குற்றம் கண்டுபிடித்தோம். ஓ கீழனா என்ன குற்றம் கண்டுபிடித்தீர்? சொற்குற்றம் இருக்கிறது, அதை கூட பொறுத்துக் கொள்ளலாம். பொருளியல் குற்றம் என்ன குற்றம் பண்ணீர்? முதலில் நீ பாட்டை சொல்லும். கொங்குதீர் வாழ்க்கை அஞ்சலை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிரிது கிழிய நட்பின் மைதியில் செடியை தலைவை கொண்டிருந்த அறிவு முழவோ நீ எறியும் போவேன். பொருள் பூக்கள் தோறும் தேர்ந்து செல்லும் தும்பியத்தை சார்ந்த உயர்ந்த ஜாதி வண்டே, நீ அறிந்த பூக்களிலே காதலை போதலை போல மனமுழு பூ ஏற உண்டோ என்று கேட்கிறார். இதன் மூலமாக சொல்ல வருவது பெண்ணுடைய கூந்தல் இயற்கையா மனம் உண்டு என்று சொல்கிறேன். ஒரு காலம் இல்லை. வாசனை பூக்களை சுடுவிக் கொள்வதாலும் வாசனாதி இறைவனை தடவிக் கொள்வதால் மட்டும் பெண்ணுடைய கூந்தலுக்கு மனதை கூட இயற்கையிலே எந்த பெண்ணுடைய கூந்தலுக்கு மனம் கிடையாது. உத்தம ஜாதி பெண்களுக்கு இதே லோகத்து பெண்களுக்கு நிலைதான். பாக்களை இயக்க ஒரு நாவிலே கொடுக்கிறாட கலைமகள் அவளுக்கு கலைமகள் என்ன? நான் அன்றாடபடி மலைமகள் அலைமகள் ஏதோ நிலைமைதான் நக்கீரா அப்படின்னா புலவரே நீரை முக்கன் முதல்வன் ஆகல நெக்கித்தை நெற்றிக்கண்ணை திறக்கிற குற்றம் குற்றமே அங்கம் புள்ளிபட அருவாளை நெய் பூசி பக்கப்பட கொண்டு கால் பரப்பி சங்கரனை கீழ் அறுக்கும் நக்கீரோ என் கல்வி ஆராய்ந்து சொல்லத்தக்கவன் சங்கருப்பது எங்கள் குலம் சங்கரனால் ஏன் குலம் சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் அரணே ஒரு இறந்துண்டு வாழ்ந்து போட அப்பா என்றார். இதெல்லாம் நீங்க பார்த்து சிவனுக்கு நடிகமா அந்த நக்கீரன் போடுற சவுண்டை பார்த்தா சிவனுக்கு இப்படி எல்லாம் வந்து வாசனை பண்ணி படம் எடுத்து இதே சீனை வந்து நான் பெற்ற படம் 1954 என்ன வந்து நினைக்கிறேன். நான் பெற்ற இதே சிவாஜி கணேசன் இது வந்து ஏபிராஜை போட்டார். ஏபிராஜை வந்து நக்கீரன் போட்டாரு, சிவாஜி போட்டார். அதுல வந்து நக்கீரன் சிவாஜி அதை யாரை பார்த்தீங்கன்னா நீங்க நான் பெற்ற பாருங்க. நக்கீரன் சிவாஜி பண்ணுவாரு, சிவன் சிவாஜி பண்ணி அது ஏபிராஜன் தான் வசனம் எழுதுந்து. அதுக்கப்புறம் இப்போ கிட்ட 20 வருஷம் கழிச்சு இந்த படம் பண்ணியிருக்காங்க. அப்படி அவர் படம் பண்ணார். அவர் தான் எனக்கு அந்த கருணை படத்தில் 32 பேருக்கு வேஷம் கொடுத்தாங்க. எம்ஜிஆர் வந்து எனக்கு 100ஆவது படத்தில் சொல்கிற விஷயம், என்னுடைய வருஷம் 100ஆவது பட விட 1979 எம்ஜிஆர் பேசுகிற நிகழ்ச்சிக்கு வந்து முருகன் என்றால் அழகு இளமை, இந்த சிவகுமார் அவன் வாழும் காலம் வரை இளமை கொடுப்பான் சாப்பிட்டு 79 நல்லா சாப்பிட்றாங்க. எனக்கு 25 வயசு ஆகுது. இளமை தெரியுது அவங்க இதுக்கு வந்து 35 பேர் டெஸ்ட் எடுக்கிறாங்க. 35 பேர் டெஸ்ட் கடைசியில் வந்து எனக்கு அந்த வேஷம் வந்து முதல் நாள் டெஸ்ட்டுக்கு போகிறேன். பெரிய கண்ணாடியாக மூஞ்சி நான் பார்த்தே கிடையாது. 6 பேர் கண்ணாடி எங்கள் வீட்டில் நான் பார்த்தே கிடையாது. மல்லிகை சேர்ந்த மூஞ்சி மட்டும் பார்ப்போம். போனோடனே விபூதி போட்டாங்க, நகையெல்லாம் போட்டால் 5 கேஜம் கட்டி விட்டாங்க, கையில் வேலை கொடுத்தாங்க, தலைக்கு எடுத்து வச்சு உடனே போயிடுது. 6 கண்ணாடி பார்த்தா எனக்கே ஷாக்கு, மூஞ்சியே முருகமாக இருக்கு அப்படின்னு எனக்கே ஷாக்கு. அப்புறம் நேராக போனேன் செட்டில் பின்னாடி மலையை வரைஞ்சி வச்சுருந்தாங்க. ஒரு மயில் இருக்கு, பேக்கோட மலை வரைஞ்சி வச்சிருக்கு, முன்னாடி வச்சுருக்காங்க. இப்போ கேமரா வச்சுருக்குது. தம்பி ஒரு டயலாக் சொல்கிறேன், நீங்கள் அதை நிதானமாக படிச்சுட்டு ரெடி சொன்னால் போதும். இப்போ நீட் சொல்கிறார் அப்படின்ட்டு டயலாக் நான் கேட்டேன். வீரபாகு தூது செல், தூய வழியில் நடக்க சொல், வானவரை விடுதலை செய்து வழிதெறிந்து நடக்க சொல், இதை மீறி வில்லுண்டு வாடுண்டு என்று வீணாக வாதித்தால் எவ்வளவு வேறுண்டு என்று புரிவார். இதான் டயலாக். தம்பி நீங்க என்ன பண்றீங்க, இங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ இந்த பக்கம் ப்ரொஃபைல் வந்து கேமரா வீரபாகு தூது செல், தூய வழியில் நடக்க சொல், வானவரை விடுதலை செய்து வழிதைத்து நடக்க சொல், இதை மீறி வில்லுண்டு வாடுண்டு என்று வீணாக வாதித்தால் எவ்வளவு வேறுண்டு புரிவானா. இந்த ப்ரொஃபைல் வந்துச்சு, இந்த பக்கம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இல்லை வந்துச்சு. ஸோ மூஞ்சி என்னங்கிறத பார்க்கறது ஒரு டயலாக் போடுறேன். கடைசி டயலாக் முடிஞ்சின அந்த கடைசி வரி என்ன எப்படி சொன்னீங்க அப்படின்னாங்க, இதை மீறி வெல்லுண்டு வாழுண்டு என்று வீணாக வாதித்தால் எவ்வளவு வேறுண்டு புரிவான். அப்படி சொல்லக்கூடாது. ஏன் அது 3 திமுருக்கு நோய் போயிடும். நான் அப்படி ஒன்றும் சொல்லி இல்லை, எவ்வளவு வேறுண்டு புரிவான் ஒப்ப மரணங்களமா இருக்கிறது. அப்ப அதை எப்படி சொல்றது அப்படின்னு பேசினா என்ன நடிகீங்க அவனு. இதை மீறி வில்லுண்டு வாழுண்டு என்று வீணாக வாதித்தால் எவ்வளவு வேறுண்டு என்று புரிவான். இப்படி எல்லாம் பண்ணிட்டு ஷூட்டிங் இதை பார்த்துருக்கேன் கேட்டாரு. இல்லைங்க நம்ம பொம்மை ஓட்டு இருந்தாலுங்க ஷூட்டிங் போவாங்க.
வீரபாகுங்கிறது முருகனுடைய சேனாதிரி. அவன் வந்து சிவனங்கிட்ட போகிறோம், நீ ஷூட்டிங் இருக்குது, நீ பார்க்கணும் பாருங்க, சாரதா ஸ்டுடியோ ஷூட்டிங். அப்புறம் அதுக்கு உள்ளே போனேன். அசோகன் வேஷம் போடுது, கருப்பு மேக்கப்பு, அசோகன் பாடி பில்டர், இந்த நெஞ்சு இங்கே இவ்வளோ இருக்கும், விரிஞ்சிருக்கும், கடுகு மாதிரி விரிச்சிட்டு இருக்கும், கீழே இவ்வளோ ஹைட்டு, மீசை இங்கே போயிடுச்சு, கருப்பு மேக்கப், பட்டையெல்லாம் போட்டு உட்காந்துருக்கான். இது சரி சுகமாக இருக்கேன் இவனை இப்படி உட்காந்துருக்கான். இந்த பக்கம் சிவாஜி பண்ணிப்பார். முருகனா யார் அவன்? அவனை யார் என்று கேட்கிறாய்? உன்னை ஒழிப்பதற்கென்றே உலகை தோன்றியவன், வேரோடு வந்திருப்பவன், உன்னால் வேதனைப்படும் அமரர்களை விடுவிக்கப் போகிறவன், வேறன் வேதத்துக்கு சீரன், பார்வைக்கு பாலன், பகைவர்க்கு காலன். எத்தனை பேர் கந்தன் என்பார், கடம்பன் என்பார், கார்த்திகேயன் என்பார், குகன் என்பார், சண்முகன் என்பார், அனுமன் என்பார், புன்னையும் வதைத்தவன் சூரனையும் வதைத்த சூரன் என்பார். நீயா? உனக்கும் அவனுக்கு என்ன சம்பந்தம்? சொல்லுக்கும் பொருளுக்கும் முத்தமிழுக்கும் தமிழின் இனிமைக்கும் ஆயகலை 64க்கும் 6 சாஸ்திரத்திற்கும் 4 வேதத்திற்கும் முன்னை வடமைக்கும் பின்னை புதுமைக்கும் தலைவனவன். அவனே வேலவன், அவன் அனுப்பிய தூதுவன், வீரபாகு தேவன். வேறவன் அனுப்பிய தூதுவன் மட்டுமல்ல, உனக்கு நன்மை எடுத்து ஓதுபவன். இந்த பார், சிவனை தவிர யாராலும் வெல்ல முடியாத வரத்தை பெற்றவன் தெரிந்தாயா? நீ வரத்தை பெற்றவன் நடக்கும் தரத்திலே தாழ்ந்து விட்டாய் என்றுதான் உன் சிரத்தை அறுப்பதற்கு 12 கரத்தோடு முகத்தை படைத்திருக்கிறான் பரமன். அறிந்தாயா? நீ 6 முகம் என்ன, 1000 முகம் படைத்தனால் என்ன? இந்த சூரியனை வெல்ல உலகில் எவனும் பிறக்கவும் இல்லை, நீ பிறக்க போவதில்லை. உன்னால் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியுமா? உனக்காகவே தாண்டி வந்தேன் கடலை, வாங்குவேன் உடலை, அணிவேன் மாலையாய் கடலை, என்னுடைய ஐயன் கட்டளை இடலை, அதனால் அவனை தொடரை. நான் இதெல்லாம் பார்த்து ஊருக்கே ஓடி போய் நினைச்சேன். இப்படியெல்லாம் வந்து படம் எடுத்து கேபி நடராஜன், அதுதான் அந்த காரைக்கால் அம்மையார் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சகசநாமம் வந்து உங்களுக்கு தெரியுமா? சகசநாமம் 2 கூட சிவாஜி நடிச்சுக்கிற ஸ்டார்டிங்கில் சிவாஜி கணேசன் பராசரிக்கிறத கண்கள் நினைக்கிற கண்கள்னு சிவாஜி நடிச்சிருக்காரு. முத்துராமன் தயாரானாரு. தேவியா வந்து சகசநாமம் நடிச்சேன். தேவியா பேர் சொல்ல முடியுமா? ஒரிஜினல் பேர் யாருக்கு தெரியுமா? நிக்குமார் பிரமிளா. காமெடி வீரப்பன் எனக்கு எல்லாமே அங்கே நினைச்சவங்க. அதே மாதிரி நடிகர் சங்கம் துவக்க காலகட்டத்தில் நடிகர் சங்கம் கட்டடத்துக்கு நடக்கும் போது பாஞ்சாலி சபதம்னு கவிதை நாடகம் போட்டாங்க. அது யாராவது பார்த்துருக்கீங்களா? அது நடிச்சியா? எந்த வேஷம் பண்ண? அப்படி சகுனியா? அது என்ன சார் போட்டுமா? நந்து கெட்ட விதுரா சிறிது நான் மற்றா தின்ற உப்புனுக்கே நாசம் தேடுகின்ற விதுரா அந்த தொட்டு நீ எங்கள் அடிவு நாடுகின்றாய் மஞ்சள் உன்னை வைத்தான் என்னை மதிய என் உரைப்பேன் ஐவருக்கு நெஞ்சம் எங்கள் அரண்மனைக்கு வயலும் தெய்வம் என்று உனக்கே விதுரா செய்து விட்டதேகோ மெய் வகுப்பவன் போல் பொதுவான் விதி உணர்ந்தவன் போல் ஐவர் பக்கம் நின்று எங்கள் அழிவு தேடுகின்றாய் மன்ன சூழ்ந்த சபையில் எங்கள் மாற்றவர்களோடு முன்னர் நாங்கள் பணைய வைத்து முடிவில் எழுதுகின்றோம் கண்ணை வைக்கிறோமா பல காட்சியை போட வேலை பார்த்துமா. இது துரியோதனை பேசுது. இந்த மாட்டத்தில் நான் வந்து 1965 நடிகர் கட்டடக்கதையில் போகும்போது இந்த சாஸ்திரநாமம் அந்த போட்டார். இது சாஸ்திரநாமா. இப்போ இந்த பக்கம் எஸ்விச்சு போயாருன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பாரதியார் வேஷமோ அபிராமப்பட்ட வேஷமோ பாரதி அபிராமப்பட்ட இனிமேல் அவரை யாருமே அடிக்கிறது எந்த நாள் நடிக்க முடியாது. அந்த மனிதன் வந்து 1966 கைவலங்குன்னு சொல்லி ஜெயகாந்தனுடைய நாடகத்தை வாங்கி ஒரு சிறு குறுநாவலை வாங்கி படம் எடுத்தார். அதில் கதாநாயகர் நான் லட்சுமி முதல்ல நடிச்சோம். சிவாஜி வந்து இதில் சாமணி கிராமணின்னு ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணிப்பார். ஒரு கழுதக்கூடிய ஒரு கேரக்டர் ஒரு சாதாரண வேடம் போட்டு நடிச்சுப்பார். அந்த படம் 3 நாள் நடிச்சு கொடுத்தாரு. அந்த படம் கூட கட் பண்ணி போட்டிருப்பாங்க. படம் நல்லா போயிடுச்சு. அவர் சிவாஜி கெஸ்ட் ரோல் பண்ணாதோட ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் ஒரு தூக்கு போஸ்டில் போட்டு சிவாஜி வீட்டு எஸ்டிச்சு பேர் கொண்டு போகிறாரு. கொண்டு போய் காட்டினார். என்ன நான் உங்கள்கிட்ட காசு கேட்டேன் ஐயா எடுத்துகிட்டு போய் ஆசாரி அப்படின்ட்டார். விஸ்வகர்மா எங்களும் சிலைகள் செய்ய குடித்தார். எடுத்துகிட்டு போயிட்டார். நேராக வந்தார். அடுத்த பிறவிலே நாயாக பிறந்து நான் சிவாஜி நன்றி தெரிவிப்பேன் கேட்டு கொடுத்தார். படத்தை போட்டு பார்த்தாரு. படம் நீங்கள் பார்த்துக்கணும்னு தெரியல. தயவுசெய்து படத்தை போட்டு பாருங்க. ஜெயிலுக்கு கொண்டு வந்து ஓயகத்தேவர் மர்டர் பண்ண ஷார்ட் ஒன்று வரும். அந்த பக்கம் நரசிம்மாவதாரம் போடுவாங்க. நரசிம்மாவதாரத்தில் வந்து தூண்டிலிருந்து வெளியில் வந்து அந்த வயிற்றை கிடைக்கிற மாதிரி ஷார்ட் இருக்கு. இந்த பக்கத்தில் அதே மாதிரி ஓயகத்தேவருடைய உடம்புக்குள்ள வந்து சிவாஜி அந்த கையை விட்டு இப்படி எடுத்துட்டு ஒரு க்ளோஸ் அப் ஷாட் போடுவோம்.
படம் பார்க்க நடுமா ஸ்க்ரீன்லாம் அது இருக்குது நான் பார்க்கும்போது. இப்படி எல்லாம் இந்த ஆள் உள்ள மிரட்டிட்டு இருக்காரு. ஜெயிலா சூப்பரா இந்த மாதிரி சுபையா வருவார். அப்புறம் இப்படியே நேரம் வருவார். நேரம் வந்தோடனே அப்படி நின்று கேமரா நின்று சாமடி பா பா எக்ஸ்பிரஷன் கிடையாது. இந்த அப்படின்னு செட்டில் ஆகிடு அப்படின்ட்டு சிவாஜி டேமாய் வருவார். படத்தை பார்த்து சண்டாளா பாவி முக்கிய நினைச்ச கொண்டுட்டாங்கடா அவன் அப்படின்னாரு. அப்படி நடிச்சாடு எஸ்.வி. சுப்பையா. அப்புறம் எஸ்எஸ்ஆர் வந்து மணிமகன் ஒரு நாடக படமாக வச்சு நடிச்சு அப்புறம் அதே ஜெயலலிதா மேலே வந்து அது படம் பண்ணாங்க. சிவதான் அண்ணன் ஏபிஎன் கூடயே வாழ்ந்து ஒரு ஆள் கூட வந்தவர். கே.ஆர். ராமசாமி வந்து அண்ணாத்துடைய இதயக்கனி அவர். ஓரிரவு வேலைக்கார 2 படம் அண்ணா அவங்க எழுதி கொடுத்து ஏவி கொடுத்து ஏவியை கொடுத்த சம்பளத்தில் தான் கட்சியில் கொஞ்சம் பணம் வாங்கி ஏவியை கொடுத்த சம்பளத்தில் தான் அண்ணா அவர்கள் சென்னையிலே முதல் சொந்தமாக வீடு வாங்கினார். அப்படிலாம் ஒரு வரலாறு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம இந்த பக்கம் வருவோம். நம்ம ஆளு நாடக காவலர் மனோகரன். அவர் 1925 பிறந்தவர். போன வருஷமே அவருக்கு 100வது ஆண்டு விழா கொண்டாடிட்டாங்க. அவர் சொந்த ஊர் நாமக்கல். லட்சுமி நரசிம்மன் அப்படிங்கிற சொந்த பேர். மனோகர நாடக மனோகர வேஷம் போனதால இவர் மனோகரன் பேர் வச்சுட்டாங்க. அந்த கால பட்டதாரியாக ரொம்ப கம்மி. வி கோபாலகிருஷ்ணன் பட்டதாரி, அந்த மாதிரி ஜெமினிகேசன் பட்டதாரி நடிகர் ரொம்ப கம்மி. இவர் பச்சைபார் கலாச்சார பட்டதாரி. இவர் நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் முதல்ல வேலை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் 1951 சிவாஜிக்கு பராசரி அவருக்கு முதல் வருஷமே இவருக்கு 1951 ராஜாம்பாள் படத்தில் நடிக்கிறாரு. அப்புறம் 1952 வைரமாலைங்கிற படம் வந்தது. பப்பிமா உள்ள வச்சு ஒழிய நடிச்சாரு. அவர் ஹீரோ நடிச்சார். வைரமாலை படம் யாராவது பார்த்துருக்கீங்களா? சான்ஸ் இருக்காது. வைரமாலை படம் வந்து 1952 வந்துச்சு. படங்களில் பேர் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இவருக்கு பேர் வாங்கி கொடுத்தோம்னா மாடம் தேட்டர்ஸ்லாம் முதல் வண்ணக்கிளி படம், கைதிகள் 1000, வல்லவனுக்கு வல்லவன், இரு வல்லவர்கள், இதெல்லாம் வந்து ஒரு பேர் வாங்கி கொடுத்த மாடம் தேட்டர் படங்கள். வில்லன் வேஷம் பண்ணாரு அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா வில்லன் வேஷம் வந்து 1000 ஒரே விஷயம். வில்லன் வேஷம் 1000 உறவு சுட்டு வாலிபன் ரோல் பெரிய ரோல் பண்ணது. அடிமை பெண், காவல்காரன் படங்களில் வில்லன் ரோல் பண்ணுறாரு. அப்புறம் வந்து நவாப் ராஜமாணிக்கத்துக்கு பிறகு நாடகங்கள் மிரட்டு நாடகம் தான். நாடகங்கள் வந்து நவாப் ராஜமாணிக்கு பிறகு புறா நாடகங்கள் தேட்டரை பார்த்தா பயப்படுற அந்த மாதிரி புறா நாடகங்கள் போட்டது இவர். அதுக்கு இவர் வந்து தன்னோட வாழ்நாளில் 31 நாடகங்கள் போட்டிருக்காரு. 31 நாடகங்கள் வந்து நாடகம் இவங்க அப்பாவுக்கு சிஷினே சொல்லலாம், நம்ம டூன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இவங்க பண்ண மாதிரி 31 நாடகங்கள் போட்டிருக்காரு. 7950 நினைச்சுக்கணும். 7950 நாடகம் பண்ண முடியுமா பாருங்க. 7950 நாடகம் பண்ணிக்கிறது. அப்புறம் லங்கேஸ்வரன் நாடகம் வந்து 1862 தடவை. என்ன நடக்குது? லங்கேஸ்வரன் வந்து நம்ம பொண்ணுகிட்ட ஃப்ரீயாக கேட்டேன். ராமாயணம் வந்து கதை வந்து 36 கதை இருக்குது. ராமாயணத்தை பற்றி கம்பராமாயணம் இருக்குது, வால்மீகி ராமாயணம் இருக்குது. அதே உலகில் 33 ராமாயணம் இருக்குது. அதில் வந்து லங்கேஸ்வரன்னா என்ன, அது யாரா பார்த்தீங்கன்னா தெரியும். லங்கேஸ்வரன் வந்து ராவணனுக்கு மண்டோதரிக்கு ஒரு பொண்ணு பிறகுது. அந்த பொண்ணு பேர் சீதை. கேள்விப்பட்டிருக்கேன் யாராவது? லங்கேஸ்வரன் கதை என்னன்னா ராவணனுக்கு மண்டோதரிக்கு ஒரு பொண்ணு பிறகுது. அது நீங்கள் வந்து இந்த பகுதியில் கும்பகோணம் வீசனுங்க பார்க்க வாங்கி இந்த பொண்ணுக்கு ஜாதகம் பார்க்கலாம். இந்த பொண்ணுக்கு வந்து இலங்கை அழியும், இந்த பொண்ணால் இலங்கை அழியும் அப்படின்னு சொன்ன உடனே வேறு வழி இல்லாமல் விவேசிக்கிட்ட கும்பகோணம் சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து பேடையில் வச்சு பேடையில் வச்சு பங்காள விளையாட விட்டுறாங்க. அது அப்படியே போய் ஒரிசா போகுது. ஒரிசா மீதிலே இருக்கிறோம். ஒரிசா போய் செட்டில் ஆகுது. ஜனங்களுக்கு சீதை போடுறவங்களுக்கே தெரியாது. பூமியில் கிடைச்சா கூடையோட வந்துருக்காகும். அந்த கூடை எடுத்து ராவணன் குழந்தையை எடுத்து ஜனனம் வளர்க்குறான். வளர்த்து பெருசாகுது. அப்புறம் ராவணன் கல்யாணம் கொடுக்குறாங்க. அப்புறம் நாட்டு ஆட வேண்டிய இடத்துல இருந்து கையை வர கேட்டால் 14 வருஷம் காட்டுக்கு முடிச்சு சொன்னான். காட்டுக்கு சீதை குட்டி வந்தான். இப்போ காடுகளில் கருதி முடிலையும் வெயிலையும் மழையிலையும் என் பொண்ணு கஷ்டப்படுவதற்காக தன்னுடைய மகளை கடத்திட்டு வந்தான். கதை பாருங்க. அவன் காதல் இருக்கிறதுலாம் கிடையாது.
தன்னுடைய மகள் வந்து 14 வருஷம் இந்த கல்லையும் முள்ளி காட்டையும் கஷ்டப்பட்டு சொல்லிட்டு அந்த கூட காய்ச்சிட்டு வந்துட்டான். கடைசியில் வந்து வீட்டில் வச்சுட்டு ஒரு 14 வருஷம் முடிஞ்சா மாப்பிள்ளை வந்துவிட்டு மாப்பிள்ளை இருந்தாப்பா உங்களுக்கு கூட்டிட்டு சொல்கிறான் நினச்சா அது சொல்றதுக்கே வாய்ப்பு இல்லாமல் யுத்தமாகி மாதிரி இதுதான் கதை. இது எழுதி முடிச்சுட்டு ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணி நினச்சப்ப இதெல்லாம் நீங்கள் ஒரு 60-70 ஆண்டு முன்னாடி நெகட்டிவ் கேரக்டர் படம் நாடகம் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. நானும் எழுதி முடிச்சு மனவர காஞ்சி பிரிவுகள் போய் இந்த மாதிரி ராமனுக்கு ஹீரோ பண்ணி சப்ஜெக்ட் இருக்குது இதை போல இப்போது ராமரை பற்றி நெகட்டிவாக ஒன்றும் இல்லை. இந்த சப்ஜெக்ட் நான் ராமரை பற்றி நெகட்டிவ் மேட்டரில் நீங்கள் ஜஸ்ட் போடணும் அப்படின்னு அதுபோல் போட ஆரம்பிச்சு 1162 நாடகம் வந்து அதை போட்டிருக்காரு. சாணக்கிய சபை 726, விஸ்வாமித்தர் 219, சூரபத்மா 674, துரோணர் சிசுபால சுக்கராச்சாரியார். சுக்கராச்சாரியர் கதையாக்கா தெரியுமா? ஓரளவுக்கு படிச்சு மீன் அவரோட கைது போகிறாரு. சுக்கராச்சாரிய கதை இப்போ ஷார்ட்டா கதை நீ புராணத்தை நம்ப வேண்டாம் சார். எவ்வளோ மூளையோட கதை எழுதணும் பாருங்க. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அப்பப்போ சண்டை வரும் சார். எப்பவுமே சண்டையில வச்சு தேவர்கள் தான் ஜெயிப்பானுங்க, அசுரன் தோத்துட்டே இருப்பாங்க. அசுரன் குருநாதர் வந்து சுக்கராச்சாரியார், அங்கே வந்து பிரகஸ்பதி அவனுக்கு குருநாதர். சுக்கராச்சாரியார் ஒரு சும்மா தவம் இருந்து ஒரு மந்திரம் கண்டுபிடிச்சு சஞ்சீவனி வித்தை அப்படின்னு ஒரு வித்தையை கண்டுபிடிச்சார். இந்த சஞ்சீவனி வித்தை என்ன நீங்கள் எல்லாம் சேர்த்து போட்டீங்கன்னா தண்ணி எடுத்து அடிச்சோடனே எல்லாம் எடுத்துட்டீங்க. அப்போ என்னாச்சுன்னா அந்த வித்தை கண்டுபிடிச்சோடனே யுத்தம் நடந்தால் கம்ப்ளீட்டாக அந்த யுத்தத்தில் செத்து போன அசுரர்கள் அசல்வே எழுதுகிறாங்க. செகண்ட் டைம் சண்டை போய் இது தேவரோட பயந்துடுறாங்க. ஐயோ என்ன நம்ம அவனோட சண்டை போட்டு ஜெயிக்கவே முடியாத என்னடா பண்ணுறது போது பிரகாசபதி அந்த சொல்ல குலவு சொல்கிறான் இந்த சஞ்சீவனி வித்தியை யாராவது கசன் தான் படிச்சு தன்னை மகன் கசன் அனுப்புறான். கசன் வந்து இங்கே சுக்கராச்சாரிய கிட்ட வரலாம். எதிரி ஆடு தேவராடு இன்னொரு குலகுரு இருந்தால் கூட மாணவன் என்று யார் வந்தாலும் அவனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் ஒரு தர்மம் அந்த காலத்தில் இருந்துட்டு வருது. எதிராளி பார்க்கறா இருந்தாலும் என்னிடம் சீடமாக வந்தால் அவன் பாடங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஒரு படம் அந்த காலத்தில் யாராவது வந்திருக்கா இங்கே வந்து அவன் சேர்ந்துருக்கான். சேர்ந்த உடனே ஊர் ஜனங்களுக்கெல்லாம் ஐயோ இவன் வந்து கசனை வந்திருக்கானே சஞ்சீவனி கற்றுட்டு போயிட்டான்னா அங்கே போய் தேவமா எதாவது காப்பாற்றிடுவான், நம்ம க்ளோஸ் ஆகிடுவான், இந்த கசனை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவனை கொன்று ஒரு ரூமில் போட்டு மூடி வச்சிடறாங்க. இந்த தேவயானிக்கு ஒன்றரை காலம் அவனுக்கு வந்து கசனை ரொம்ப பிடிக்குது. ஃபியூச்சரில் வந்தால் கல்யாணம் தேவயானிக்கு பலவீனமே வந்து சுக்கராச்சாரிக்கு பொண்ணு ஒரு வாரம் சொன்னால் அவனுக்கு குறுக்க பேசவே மாட்டார். அப்பாப்பா எங்கப்பா கசனை காலம் வைப்பான்னா இப்போ உடனே சஞ்சீவனி வித்தியை பயன்படுத்தி கசா நீ எங்கே இருக்கிறா? ஐயா ரூம் கூட இருக்கிறாங்க அப்படின்னு உடனே ஆள் போனால் ரூமை தேர்ந்தோட கூட்டி விட்டாங்க. அடாடா வந்துட்டான் ஒன்று ஆக்கிறதுனாங்க கிட்டே தூரம் போடலாம் சொல்லிட்டு கொண்டு ஒரு கடலுக்கு நடுவுடைய போட்டு வந்துடுறாங்க. பழையபடி 2வது நாள் அப்பாப்பா கசல் காணப்பா அப்படின்னு சொல்லி சுக்கராச்சாரியிட்ட பொண்ணு சொல்கிறான். கசா எங்கடா இருக்கிற? ஐயா நடுக்கடல் இருக்குப்பா வங்காளம் கொண்டு போகடா சொன்னா போட்டு போய் கொண்டு விட்டாங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் காப்பாற்றுறாங்க. என்ன பண்ண முடிவு பண்ணி கசனை கொண்டு எரிச்சு சாம்பலாக்கி அந்த பொடி எடுத்து பிஸ்கி பிராண்டியில் கலந்து கொடுத்து சுக்கராஜா குடி கொடுக்குறாங்க. அது குடிச்சிட்டாரு. குடிச்சு பண்ணி அப்பாப்பா கசனை காண பண்ணான். என்னடா இதை இப்ப பொம்மா போச்சுன்னு சொல்லிட்டு தேய் கசா எங்கடா உங்க வயிற்று கொடுக்குற அப்படின்னா வயிற்று கொடுக்குறானா. இப்போ இந்த வித்தியை கற்றுக் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது தீர்மானமா போய் கற்றுக் கொடுத்தா போய் தேவையில்லை ஜெயிச்சுவான்னு கற்றுக் கொடுக்க கூடாது. ஆனால் இப்போ வேற படிக்கலாம் ஒரு லாக் வருது. இப்படியே மகளுக்காக இந்த கற்றுக் கொடுக்காம விட்டோம்னா வயிற்று கூட செத்து போவான். அப்போ எனக்கு கசனம் வேணும் அப்படிங்கிறான். அவன் வெளியே வந்தான்னா அப்பா செத்து போயிடுவான். இப்போ என்ன பண்றது அப்படின்னு பார்க்கும்போது வேற வழியே இல்லாமல் இந்த சஞ்சீவனி வித்தையை வயிற்று கொடுக்குற கசனுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. சொல்லிக் கொடுத்தானா தம்பி உங்களுக்கு கத்திட்டே வித்திய நேராக வயிற்று கடிச்சு வெளியிட்டு வா, நீ வெளியே வந்தா நான் செத்து போயிடுவேன், அந்த மந்திரத்தை பயன்படுத்தி காப்பாற்றிட்டு போதும். கரெக்டாக பையன் மந்திரத்தோட வெளியே பிச்சுட்டு வந்தான். அப்பா செத்து போயிட்டான். இந்த பையன் மந்திரம் சொன்னா அப்பா முடிச்சிட்டான். இப்போ தேவையா அப்பாப்பா அப்பா நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிறானா. இப்போ ஒரு டாக்ஸ் அடிச்சாப்பா அந்த பையன் பாரு இத்தனை நாள் நிலைமை எப்படியோ தெரியாது. உங்க அப்பா வயசு கூட நான் வெளியே வந்துருக்கேன், உனக்கு சகோதர முறை எப்படி உங்க அப்பா வயசுக்கு வெளியே வந்துருக்கேன், உங்க சகோதர முறை. இன்னொரு விஷயம் தெரியுமாங்க, உங்க அப்பா ஏன் வழியை போந்திருக்கேன் அந்த நான் உங்க தாத்தா முறையாகுது, நான் எப்படி கல்யாணம். இப்படி எல்லாம் நாடகங்களை வச்சு ஒரு பிரமாமா வந்து பண்ணிருக்காங்க. நீங்க இன்னொரு டி.கே. சண்முகமோ இன்னொரு நாடகக்காரரோ இன்னொரு சங்கரதாஸ் சுவாமிகளோ வரவே முடியாது. இந்த மகா மாநில கொண்டாடுவதற்கு இப்படி விழா எடுத்த என் தம்பிக்கு நெஞ்சால வாழ்த்து